யாரா இருந்தாலும் நல்லது பண்ணா தட்டி கொடுப்போம், தப்பு பண்ணா தட்டி கேட்போம். அந்த டைலாகே சொல்லிட்டு போனோம். அதுதான் கரெக்டான அப்ரோச். அதனால இது காரணம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காரணம் இருந்தா தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை யாரா இருந்தாலும் சுட்டி காட்டலாம். கட்சியில் இருக்கும்போது அவர் பண்ணியிருக்கார், ஞாபகம் இருக்கா? ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஆறாங்க. சும்மா நான் பாட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படியே உக்காந்து நிற்கிறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கிட்டேருந்து என்ன இன்புட் அந்த இயக்கத்துக்கு, அவர் அதானே சொல்றாரு, இது வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, அரசியல் அப்படின்னா தோளில் துண்டு போட்டுன்னு ஊர் ஊரா சுத்தணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க எந்த இடத்துல எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இல்லை வீட்டுக்குள்ள சும்மாவே இருந்தாலும் வெளில கூட வரணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச விதத்தில் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யலாம். இதுவும் ஒரு வகையான அரசியல் அப்படின்னு அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாரு. சரி, அவர் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் என்ன, 6 மாசத்துல நாங்கள் கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் 50 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ என்ன ஆகுது? இவங்கெல்லாம் ஆல்ரெடி வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள். அவங்க மேலே ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆளுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களெல்லாம் வந்து ஈடுபாடு உடையவர்கள், அவங்கள இதில் சேர்க்கணும். இப்போ வந்து இவ்வளவு பெரிய கூட்டமா அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். இனிமே வரப்போறத பார்த்தாவன்னா ஆச்சரியப்படலாம். இதுக்கு சீமான் அவர்களும் இதுக்கு முன்னாடியே ஒரே மேடையில் அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்களுக்கும் ஒரு பதில் சொன்னார். நான் வந்து தமிழில் தேசியத்தை பார்க்குறேன், தம்பி அண்ணாமலை அவர்கள் வந்து தேசியத்தில் தமிழ் பார்க்குறாரு அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது இது வந்து என்னது, மெதுவடையில் நான் ஓட்டையை பார்க்குறேன், இவர் ஓட்டையில் மெதுவடையை பார்க்குறேன் அப்படிங்கும் போது அது ரைமிங்காக ஏதோ மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. தமிழர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் நிரஞ்சன். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன். பி த லீடர்ஸுடைய மாநாடு நம்ம பார்த்தோம். எனக்கு என்னென்னா, ஒரு நபர் நம்பி இவ்வளோ பேர் கூடியிருக்காங்க, அதுவும் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணலை, எந்த ஃபோட்டோ இல்லை, பேனர் இல்லை, ஒரு பல ஆயிரம் கணக்கான மக்கள் வந்து வந்திருக்காங்க. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு விஷயமா தான் இருக்குது. அதாவது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க நிரஞ்சன். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ஒரு ப்ரூவன் லீடராக இருக்கார் அண்ணாமலை அவர்கள். எப்போ நீங்கள் இதை சொல்லலாம் அப்படின்னா, பாஜகவில் வந்து அவர் ஐபிஎஸ் வேலையிலேருந்து வெளில வந்துட்டு கிராமத்தில் இருக்கார். அவரை வந்து பாஜகவில் கொண்டு வராங்க. எடுத்த உடனே துணைத் தலைவர் பதவி கொடுக்குறாங்க. அப்போ சில பேர் கேள்வி எழலாம், என்னப்பா இவர் வந்து ஒரு போலீஸ்காராக இருந்துக்கிறாரு, ஏதோ எம்பிஏ படிச்சுறான்னு இருக்காரு, இவரை பற்றி எடுத்துகிட்டு வந்து துணைத் தலைவர் வேற கொடுக்குறாங்களே. சரி, அது வரைக்கும் பாஜகவுக்கு இருந்த இமேஜ் எப்படின்னா, எல்லாம் வந்து ரொம்ப பட்சவங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் அங்கே இருப்பாங்க, மற்றபடி சாதாரண மனிதர்கள்லாம் பாஜக பக்கமே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி தான் ஒரு இமேஜ் இருந்தது. ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பட்ச ஆளை கொண்டு வந்து வைக்கும்போது ரைட்டு இப்படி தான் போல இது, பட்சவங்களாம் வந்து சேர்ந்துருவாங்க, அதுக்கப்புறம் கட்சி ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்றது அது பாஜகலேயே அவர் பண்ணி காமிச்சிட்டார். அவர் யாரு என்ன அப்படின்னு தெரியாது. அவர் இந்த மாதிரி ஒரு அதிகாரியாக இருந்தார். அது தமிழ்நாட்டில் இல்லை, கர்நாடகத்தில் இருந்தார். அங்கே இருக்க ஜனங்களுக்கு அவரை ரொம்ப நல்லா தெரியும். ஒரு பெரிய ஹீரோவா, சிங்கம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே அவர் அரசியலுக்கு வந்த பிறகு தான் அவருடைய பாஸ்ட் எல்லாம் நமக்கு தெரியுது. ஓ, இப்போ இருக்க ஆளா அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்த பிறகு அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் இல்லையா தமிழக பாஜகவில். ஸோ அப்போ நீங்கள் மூக்கு மேலே விரலை வச்சிருக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ பெரிய கூட்டமா அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். இனிமே வரப்போறத பார்த்தாவுன்னா ஆச்சரியப்படலாம் நிரஞ்சன். எஸ் சார், இது வரைக்கும் 19 லட்சம் உறுப்பினர்கள் வந்து அந்த அமைப்பில் சேர்ந்துருக்காங்க, வெப்சைட்டில் சேர்ந்துருக்காங்க. 50 லட்சம் சேரும் போது நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சி வந்து உறுதி அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. மக்களுடைய அந்த கரகோஷம் நம்ம பார்த்தோம். கட்சி உறுதி, அதுதான விஷயம். சரி, கட்சி அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியும். இப்போ ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துகிறாங்க, இல்லை ஒரு சினிமாவில் இருக்காங்க, இல்லை ஒரு டாக்டராக இருக்காங்க, அங்கே ஏதோ அவங்க மக்கள் சேவை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னும் போது அவங்க கட்சி அரசியலுக்கு வராங்க. ஆனால் ஏற்கனவே கட்சியில் இருக்க ஒருத்தர்
அந்த கட்சியில் ஏதோ சம் வேறுபாடுகள், ஃப்ரிக்ஷன், எனக்கு அது ஒத்து வரல, அதனால் நான் வெளில வரேன்னு சொன்னால் ஒன்று வேறு கட்சியில் சேரணும், இல்லை இன்னொரு கட்சி ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அவருடைய பயணம் அப்படின்றது கண்டினியூ ஆகுமே தவிர, ஒரு கட்சியில் இருக்கவர் வந்து நான் இயக்கத்தை ஆரம்பித்து வெறும் இயக்கம் மூலமாக மட்டுமே வந்து நான் நாட்டுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னா அது ஒத்து வராது. ஸோ அதனால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன். இதில் வேற நிறைய பேர் ஒரு டவுட்டை கிளப்பியிருந்தாங்க. என்னங்க 18 லட்சம், 17, அதுக்கப்புறம் 18, இப்போ ஏதோ 19 அப்படின்றாங்க. இப்படியே வந்துட்டுருக்கு. இவர் வேறு 50 லட்சம் சொல்கிறாரு. இந்த 50 லட்சத்தை எப்போ அச்சீவ் பண்ணுறது, அப்போ வந்து கட்சியே வராதா, அப்படின்லாம் வந்து டவுட்டை கிளப்பினாங்க. இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் மூவாக தான் பார்க்குறேன். ஒன்று, இந்த மாதிரி பொறுமை இல்லாதவங்க ஏதோ மந்திரத்தில் மாங்காய் ஓடணும் அப்படின்ற மாதிரி நினச்சா இன்றைக்கே கட்சி ஆரம்பித்து நாளைக்கே ஆட்சிக்கு வந்து பதவி வந்து இப்படி இருக்கவங்கள்லாம் அதுக்கு இது இடம் கிடையாது. கொஞ்சம் அப்படி நிதானமாக போக வேண்டிய விஷயம். அதனால் அதுக்கு தயாரானவங்க மட்டும் வாங்கோ அப்படின்ற ஒரு மெசேஜாக பார்க்குறேன். இன்னொரு மெசேஜ், சரி ரைட்டு, ஏதோ நாங்கள் வந்து இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ கட்சி அப்படின்னா உறுப்பினர்னு சொல்லலாம், அதில் யார் ஒன்றா உறுப்பினராக சேரலாம், பட் அவங்களுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. கட்சியுடைய கொள்கை, கட்சியை ஓட்டு போடணும், இவ்வளோதான் தொண்டர் அப்படின்னும் போது. ஆனால் இங்கே அவர் ஸ்பெசிஃபிக்காக வாலண்டியர்னு சொல்லிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னார்வலர், ஏதாவது உங்களால் முடிஞ்சதை செய்யணும். இப்போ அந்த 19 லட்சம், அவர் வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேர் வந்தாலும் என்ன, 6 மாதத்தில் நாங்கள் கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் 50 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன ஆகுது, இவங்கெல்லாம் ஆல்ரெடி வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள், அவங்க மேலே ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஆளுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களெல்லாம் வந்து ஈடுபாடு உடையவர்கள், அவங்கள இதில் சேர்க்கணும். அப்படின்னும் போது இந்த வாலண்டியர்ஸ் அப்படின்றவங்க ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஆகிறாங்க. சும்மா நான் பாட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படியே உக்காந்துன்னுக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கிட்டேருந்து என்ன இன்புட் அந்த இயக்கத்துக்கு, அவர் அதானே சொல்கிறாரு, இது வந்து வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, அரசியல் அப்படின்னா தோளில் துண்டு போட்டுக்கின்னு ஊர் ஊராக சுற்றணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், இல்லை வீட்டுக்குள்ளே சும்மாவே இருந்தாலும் வெளில கூட வரணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்ச விதத்தில் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யலாம். இதுவும் ஒரு வகையான அரசியல் அப்படின்னா அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா. அப்போ 50 லட்சம் சேரணும் அப்படின்னும் போது அவங்களும் இன்னும் கொஞ்சம் விகரஸாக வேலை செய்வாங்க. கட்சி அப்படின்னும் போது நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் வந்து அல்டிமேட் மீடியாவாக இருக்கணும். அதை தெளிவாக சொல்லிட்டாரு, 2031 ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு. ஸோ அப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எடுத்த உடனே கிளைமேக்ஸ் வச்சிட முடியாதுல்ல. பட்டு இலக்கு என்ன அப்படின்றத சொல்லிட்டாரு. அதை நோக்கிய பயணம் 5 வருஷம் இருக்குது, தாராளமாக நடக்கலாம்ல. எஸ், இப்போ எல்லாருமே தன்னாளர்கள், எல்லாருமே வாலண்டியர்ஸ் அப்படிங்கும்போது இந்த அடுத்த கட்ட தலைவர்களை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? ஏன்னா இப்போது விஜய் சார் எடுத்துக்கிட்டோம்னா டிவிகேல வந்து ரசிகர் மன்றம் இருந்துச்சு, அது மூலயமா தேர்ந்தெடுத்தாங்க. இப்போது ரஜினி சார் வராரு அப்படின்னா அவர் வச்சுருந்தாரு, நான் வந்து அந்த கேண்டிடேட் கிடையாது, என்ன ஏன் நீ மறுபடியும் அவரை கூப்பிடுற, சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணாத. இல்லை, நான் கேண்டிடேட் கிடையாது, இன்னொருத்தரை வந்து கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதில் எது எடுத்துக்கலாம் அண்ணாமலை சார் கிட்ட? சரி, அவர் எப்படி முடிவெடுப்பார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது, இப்போ தாவேகால வந்து நிர்வாகிகள் அப்படின்னா அதெல்லாம் என்ன வந்து ஏற்கனவே அனுபவம் இருக்கவங்க, இல்லை ஏதாவது ஒரு டெஸ்ட் வச்சா எடுத்தாங்க. கேண்டிடேட்டே வந்து பல நேரங்களில் எப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். கடைசி நேரத்தில் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தவங்க, சீட்டு இல்லாமல் வந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து நிற்க வச்சதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் வந்து தாவேகாவெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன இன்னொரு உதாரணம், ஏங்க அவர் தான் வந்து ஆரம்பிக்காத கட்சி நிர்வாகி போட்டு அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே இல்லைன்ட்டு போயிட்டாரு, மறுபடியும் அதெல்லாம் நீங்கள் உதாரணமாக கொண்டு வரீங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏற்கனவே தலைவராக இருந்திருக்கின்றார். இந்த இயக்கம் கூட, இந்த வீத லீடர் அப்படின்றத கூட வந்து ரொம்ப வருஷமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ இன்னைக்கு நேற்று ஆரம்பித்தது கிடையாது, ஒரு சில வருடங்களாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அண்ட் அவர் மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட்டுங்க அவர். ஸோ எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட்சி அப்படின்னு ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறமா அதுக்கான நிர்வாகிகள் அதெல்லாம் அவர் ஏதாவது ஒரு மெத்தட் வச்சுருப்பார், இப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு. இது வந்து அவசரமாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் தாவேகா உதாரணம் சொன்னீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா கட்சின்னு ஆரம்பிச்சிட்டாங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே கடைசி நேரத்தில் தான் டக்குன்னு அந்த நேர்காணல். இப்போது திமுக அதெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்க கட்சி, அவங்களே வந்து எல்லா தொகுதிக்கான கேண்டிடேட்டையும் நேர்காணல் பண்ணுறாங்க போது இவங்க எத்தனை பேரை நேர்காணல் பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். ஏதோ சும்மா ஒரு 10 பேர் 20 பேர் அப்படின்னு போனாங்க, அவ்வளோதான். 20 பேர் அப்படின் போது எத்தனை தொகுதி, ஏன்னா ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் அப்படின்னா கூட 20 தொகுதி தானே பார்த்துருக்க முடியும்.
அதனால் அந்த கம்பேரிசன்லாம் வேணாம். இதுக்கு வந்து டைம் இருக்குது, அவசரம் இல்லை. அதனால் நிதானமாக யார் யாரெல்லாம் அப்படின்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணுறதுனா பண்ணி அந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். முக்கியமாக இந்த பதவி அப்படின்ற ஆசைப்பட்டு வருவாங்க, அவங்களெல்லாம் அவர் கட்டம் கட்டிடுவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி வந்து உடனே எனக்கு பதவி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்து பதவியில் வச்சிங்கன்னா அது சரிப்பட்டு வராது. ஸோ ஹி வில் ஹேவ் ஹிஸ் ஓன் வேஸ். அது வெயிட் பண்ணுவோமே, என்ன அவசரம். எஸ், அதில் முக்கியமாக சொன்னது என்னென்னா, இந்த பாஜகவிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், ஆனால் வெளியே வந்ததுக்கான அந்த கட்சி எப்படி நான் குறை சொல்லணும், மோடி அவர்களை குறை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கு இல்லை, ஒரு மாற்று பதில போகிறேன் அப்படிங்கிறாரு. ஏங்கிற ரீசனே வெளியே வரல இல்லை இன்னும். இதுக்கு என்ன ரீசன் சொல்ல முடியும் நிரஞ்சன்? இப்போது வழக்கமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு கட்சியிலேருந்து வெளில வராங்க, இல்லை ஒரு கூட்டணியிலேருந்து வெளில வராங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு சரியான உதாரணம் அண்ணன் வைகோன்னு தான் நான் சொல்லுவேன். நேற்று வரைக்கும் அங்கே வாயை மூடின்னு சும்மா இருந்துப்புட்டு இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு காசு வாங்கின ஒரே ஒரு ஆட்சி இந்த ஆட்சி தான், இந்த கட்சி தான் ஊழல் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிற்கிறார். ஏங்க இதுக்கு முன்னாடி சொல்லலைன்னா கூட்டணி தர்மம் அப்படின்னு கூசாமல் பேசி நிற்கிறார். இதே அந்த கூட்டணியில் இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பாதுகாப்பு வளையம் கலைஞர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்லாம் அப்படியே நரம்பு புடைக்க பேசினவர் இன்னைக்கு அங்கே போயிட்டு நான் பாதுகாப்பு வளையம், உங்களை நான் வந்து கவசமாக இருப்பேன், கேடயமாக இருப்பேன் அப்படின்னு அளந்து விட்டுனுக்கிறாரு. ஸோ ஒரு கூட்டணியை விட்டோ இல்லை கட்சியை விட்டோ வெளில வந்த பிறகு அந்த கட்சியை பற்றி கழுவி ஊற்றுறது அப்படின்னு சொன்னால் மேபி பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ரொம்ப யோகியம் அப்படின்னு காமிச்சிருக்க மாதிரி நினைக்கலாம். ஆனால் நீங்களும் வந்து ஒன்றா நம்பர் அயோக்கியம் அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா நேற்று வரைக்கும் அவ்வளோலாம் தெரிஞ்ச பிறகும் வாயை மூடி நிறுத்துப்புட்டு இன்னைக்கு வந்து இது மாதிரி வெளில சொல்கிறீங்களே அப்படின்னு. அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்களே வந்து கட்சி ஏ அதுலேருந்து கட்சி பி அதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், என்னங்க கட்சி பியில் வந்துக்கிறமே நம்மளை இவங்க நம்புவாங்களா, ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைப்பாங்களா அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம தாய் கட்சியை வந்து கழுவி ஊற்றுறது அப்படின்றது உண்டு. இதெல்லாம் வந்து சீப் பாலிட்டிக்ஸ் தானே தவிர இப்படி செய்யணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது அவர் முதல்ல என்ன சொன்னார், நான் வந்து திமுக அதிமுக இப்படி எல்லா கட்சியும் எப்படி பார்க்குறேனோ அப்படி தான் பாஜகவையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை உடனே சில பேர் பார்த்தீங்களா நேற்று வரைக்கும் அந்த கட்சியில் இருந்துட்டு அது மாதிரி தான் பார்ப்பீங்களா அப்படின்னா, அப்படி தாங்க பார்க்கணும் யாராக இருந்தாலும். இப்போ ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்துட்டாருனோ அது என் தாய் கட்சி நான் அதை திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதனை பைத்தியக்காரத்தன மாதிரி இதை வந்ததை வெளில வந்ததுக்காக நீங்கள் திட்டணும்னு அவசியம் கிடையாது, இல்லை வெளில வந்துட்டோம் அப்படின்றதுக்காக அங்கே இருந்ததுனால நீங்கள் திட்டாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மும்மொழின்றது இந்த வருஷத்துலேருந்து அப்படின்னு அந்த சர்க்குலரை கடைசி நேரத்தில் மாற்றி எல்லாரையும் போட்டு டென்ஷன் பண்ணி அதுக்கு வந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஏங்க இப்போ போட்டு குழப்பறீங்க, முதல்ல சர்க்குலரில் க்ளீனாக கொடுத்துருந்தீங்களா அப்படின்னு. உடனே எல்லாம் ஐயோ பார்த்தீங்களா அவர் மோடி எதிர்க்கிறார், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறார். அவர் எங்கேயாவது மும்மொழி கொள்கை வேணான்னு சொன்னாரா? முதல்ல கொடுத்த சர்க்குலரில் 29லேருந்து தான் 9ஆவதுக்கு கம்பல்சரின்னு சொன்னீங்க, ஏன் இப்போவே கொண்டு வரீங்கன்னு தான் கேட்டார் அவர். இப்போ மறுபடியும் சிபிஎஸ்சியில் அதை வித்ரா பண்ணிட்டாங்கல்ல, சரி பண்ணிட்டாங்கல்ல, அப்போ அவர் கேட்டது சரின்னு தானே தெரியுது. ஸோ யாராக இருந்தாலும் அது பாஜகவாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், தப்புன்னு தெரிஞ்சால் சுட்டி காமிக்கணும், நல்லதுன்னா யாராக இருந்தாலும் பாராட்டணும். இது வந்து ஆக்சுவலாக நம்ம பாணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காப்பிரைட்லாம் கிடையாது, இதுதான் சரியான பாணி கூட. யாராக இருந்தாலும் நல்லது பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம அப்ரிஷியேட் பண்ண போகிறோம், தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அதை வந்து நம்ம சுட்டி காமிக்க போகிறோம். அதுதானே வந்து ஒரு சரியான அப்ரோச்சாக இருக்க முடியும். அதனால் இதுக்கு காரணம் சொல்லலாம் அவசியம் கிடையாது நிரஞ்சன். ஓகே, நான் ஒரு தேசியவாதி, தமிழகத்தை வந்து நான் முன்னாடி கொண்டு வருவேன், அதுதான் என்னுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறாரு. இது மக்கள்கிட்ட, இதுக்கு நீங்கள் பாஜகலே இருந்திருக்கலாமே, ஏன் தனியாக ஒன்று ஆரம்பிக்கிறீங்க? மக்கள்கிட்ட அது ரீச் ஆகுமா சார்? நிரஞ்சன், நான் அவங்கள கேட்கவா, ஏன்னா தேசியவாதினா அவங்க பாஜகவில் தான் இருக்கணும்னு ஏதாவது சட்டமா, இல்லை மற்றவங்கள்லாம் தேசியவாதிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது? இன்னைக்கு வந்து தேசியவாதி அப்படின்னா அதை இன்னும் வேற ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் அடிப்படையில் ஒரு நாட்டின் குடிமகன், அது எந்த மாநிலம், மாவட்டம், எந்த ஊர், முனிசிபாலிட்டியில் எதுவாக இருந்தாலும் அடிப்படையில் ஒரு மனுஷன், ஒரு நாட்டோட குடிமகன் தேசியவாதியாகத்தான் இருக்க வேண்டும். நிரஞ்சன், நீங்கள் தேசியவாதியா இல்லையா எனக்கு சொல்லுங்க. எஸ் சார். அப்போ நீங்கள் பாஜகவா? ஏன்னா இன்னைக்கு தேசியம் அப்படின்னாலே பாஜக அப்படின்னு ஆகிட்டாங்க. அப்படி கிடையாது. தேசியவாதி இல்லைன்னு சொன்னா அப்ப நீங்க யாரு? சரி, தேசியவாதினா பாஜகன்னு சொல்றீங்களா, தேசியவாதி இல்லைன்னா நீங்க யாரு? எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு ஆள் எப்படி தேசியவாதியாக இல்லாமல் இருக்க முடியும்? தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, என் தேசம் தான் வந்து
எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க. இதுதானே தேசியவாதம். நீங்கள் இப்படி நினைக்கல அப்படின்னா அப்போ நீங்கள் யார் நிரஞ்சன்? பிரிவினைவாதியாகத்தானே இருக்க முடியும். ஏங்க, நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், எல்லாரும் அதானே நினைக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைக்காதனா என்ன சொல்லுவாங்க? குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே அப்படின்னு அந்த காலத்தில் அந்த ராஜா படத்துலலாம் வசனம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அடிச்சு துரத்த வேண்டியது தான். ஸோ எல்லாருமே தேசியவாதியாகத்தான் இருக்க வேண்டும். இங்கே தான் வந்து அது தேசிய சிந்தனை வேற, தேசிய நீரோட்டத்தில் கலக்க வேண்டும், இப்படிலாம் வந்து ஏதோ கதை விட்டுனுக்கிறாங்க. அது என்ன தனி தேசிய நீரோட்டம்னு எனக்கு புரியல. எல்லாரும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதனால் இங்கே எடுபடுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. முதல்ல இங்கே வந்து தேசியம் தெய்வீகம் இதுதான் வந்து ரொம்ப ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது. அதை உடைக்கணுன்றதுக்காகத்தான் இங்கே சில பேர் வந்து ரொம்ப காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது எடுபடுமான்னு கேட்காதீங்க, அதுதான் இருக்க வேண்டும். ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வேற, அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்போது வேற கேள்வியே கிடையாது நிரஞ்சன். இதுக்கு சீமான் அவர்களும் இதுக்கு முன்னாடியே ஒரே மேடையில் அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்கள் இருக்கும்போது ஒரு பதில் சொன்னார். நான் வந்து தமிழில் தேசியத்தை பார்க்குறேன், தம்பி அண்ணாமலை அவர்கள் வந்து தேசியத்தில் தமிழ் பார்க்குறாரு அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதாவது இது வந்து என்னது மெதுவடையில் நான் ஓட்டையை பார்க்குறேன், இவர் ஓட்டையில் மெதுவடையை பார்க்குறேன் அப்படின் போது அது ரைமிங்காக ஏதோ மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. தமிழில் தேசியத்தை பார்க்குறாருன்னா முதல்ல தமிழ் தேசியம்னா என்னன்னு எனக்கு அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறமா தமிழ் தேசியத்துக்கு முழு விளக்கம் கொடுக்க சொல்லுங்கள் அண்ணன் சீமான் அவர்களை. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் அர்த்தம் கேட்டுக்கிறீங்களே. திடீர்னு வந்து முருகையை முப்பாட்டான்னுவார், அதுக்கப்புறம் பார்த்தேன்னா முருகன் கையில் எதுக்கு வேல் ஊற்றுக்கிறான், இதுனா வந்து ஆயுதம் ஊற்றுக்கிறான் அப்படின்னு கேட்பாரு. இன்னைக்கு வந்து பெரியாரை தூக்கி பிடிச்சி பேசுவார், ஆஹா பெரியார் மாதிரி ஒரு தலைவர் இருக்காரா அப்படின்வாரு. நாளைக்கு வந்து பெரியாரை வந்து அவரெல்லாம் ஒரு தலைவரா, இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்வாரு. அந்தந்த சீசனுக்கு என்ன ட்ரெண்டிங்கு இல்லை புதுசாக என்ன மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒன்று பேசினுக்கிறாரே தவிர அவர் பேசினதெல்லாம் நீ விளக்கம் கேட்டுங்கிறீங்களா. இன்னைக்கு இப்படி சொல்லவர் நாளைக்கு வேற மாதிரி மாற்றி சொல்ல போறாரு அவர். அவருடைய ஆதரவு, அவர் நிலைப்பாடு எதுவுமே என்றைக்குமே ஒன்றாக இருந்தது கிடையாது. இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேசுகிறவர் தான் அவர். அதனால் அவர் சொன்னதுக்கெல்லாம் என்கிட்ட அர்த்தம் கேட்காதீங்க. அடுத்தது இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு பேசுகிறவங்க கிட்ட வாங்க இப்படி உட்காருங்க. தமிழ் தேசியம்னா என்னன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு தேசம்னா ஒரு தேசம் தான். ஒரு தேசத்துக்குள்ள 10 தேசம் 2 தேசம்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு தேசத்துக்குள்ள 2 தேசம் இல்லை 3 தேசம் இப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 2 நேஷன் தியரின்னு சொல்லுவாங்க, அது பிரிவினைவாதம். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் அர்த்தம். தேசம்னா ஒன்று தான். மாநிலங்கள் பல இருக்கலாம், மாவட்டங்கள் பல இருக்கலாம், முனிசிபாலிட்டி பல இருக்கலாம், நாடு ஒன்று தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரிவினைவாதி. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அப்படி அந்த 4 கம்பிக்குள்ளார. புரியுதுங்களா? அதனால் தயவு செஞ்சு அவர் பேசினதுலாம் என்கிட்ட அர்த்தம் கேட்காது. ஓகே, இவருமே மென்ஷன் பண்ணுறாரு, நான் வந்து வீட்டை விட்டு வெளியேறும் போது என்னோட சாதி மதத்தை வந்து உள்ளே பூட்டிகிட்டு வந்துடுவாங்கிறாரு. எதுக்காக அதை மென்ஷன் பண்ணுறாரு? மேபி அவருடைய சமுதாயத்து மேலே அவருக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அந்த பொசிஷனில் பார்க்குறாரா? என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? இவர் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்லாம் வருது இல்லை சார், முன்னாடிலாம் வந்துட்டு இருந்தது இல்லை. ஏங்க இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 99.99% பேர் வந்து ஏதோ ஒரு ஜாதி ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்கள். எனக்கு வந்து ஜாதியே கிடையாது அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாம் வெரி வெரி சிம்பிள், கொஞ்சோண்டு தான் இருப்பாங்க. கரெக்டா? அப்புறம் இவர் இந்த ஜாதியை சார்ந்தவர், அது அந்த ஜாதியை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன என்னைக்காவது நம்ம ஜாதிக்காரங்க தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டையே மேலே கொண்டு வந்தது அப்படின்னு பேசிக்கிறாரா? இல்லை நம்ம ஜாதிக்காரங்களாம் வாங்க பதவியில் இருக்கும்போதே நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறோம். இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னால் பார்த்தீங்களா அவர் வந்து ஜாதி அரசியல் செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி பேசுகிறவங்களெல்லாம் விட்டு போட்டீங்க. நீங்கள் பேசாத ஒருத்தர் பார்த்து இவர் இந்த சமுதாயத்தை சார்ந்தவர், எல்லாருக்கும் ஒரு ஜாதி இருக்குதாங்க தெரியுது. நாளைக்கே அப்போ தமிழ்நாட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாதியை ஒழிய வேண்டும், ஜாதி பிரிவினைகள் இதில் முக்கியமாக இன்றைக்கி வந்து சொல்லிட்டுக்கிறாங்க பாருங்க, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வயலின் என்னன்னு சொல்லாமல் அவங்க கேட்டாங்க. சரிங்க ரைட்டாக, அப்போ நாளைக்கே வந்து தமிழ்நாட்டில் யாருக்கும் ஜாதி இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறீங்களா? பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் நீங்கள் தானே சொன்னீங்க, எல்லாம் ஒன்று, இதில் என்னது ஜாதி இல்லைன்னு சொல்லி நிற்கிறீங்க? ஜாதியா இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு கேட்டு பாருங்க. எல்லாருக்கும் ஜாதி இருக்குது. அரசியல்னு வரும்போது ஜாதி பண்ணின்னு தான் இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இவர் இந்த சமுதாயம் இந்த ஜாதி அப்படின்னு அண்ணாமலை மேலே சொல்கிறது. என்னப்பா உங்களுக்கு ஜாதி இல்லை, நீங்கள் அவங்க ஜாதிக்காரங்களாம் வாங்க எங்கிட்ட காரியம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன பேர்? அது என்ன விதமான அரசியல்? அதனால் அதை விட்டு தள்ளுங்க. பட் இது வந்து அந்த அமெரிக்காவில் பேசினது, அதனுடைய சில ஃபாலோ அவுட்டு, அது வந்து சில பேர் கேட்ட கேள்விகள், அதுக்கான ஒரு விரிவான விளக்கமாக தான் நான் பார்க்குறேன்.
பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதி மதம் இதை வீட்டில் பூட்டி வச்சுட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே வேணா என் ஜாதி என் மதம் அப்படின்றது என் கூடயே இருக்கலாம். அதில் எந்த தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல நிரஞ்சன். எப்போ அது பிரச்சனை அப்படின்னா, அந்த அமைச்சர் சொன்னார் பாருங்க, ஜாதிக்காரங்களாம் வாங்க பதவியில் இருக்கும்போதே செஞ்சுக்கோங்க, அது தப்பு. எங்கள் ஜாதிக்காரங்க தான் இந்த டிஸ்ட்ரிக்டையே வந்து மேலே கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் அது தப்பு. ஜாதி என்னோட தான் இருக்க போகுது, என் மதம் என்னோட தான் இருக்க போகுது, நான் படித்த டிகிரி என்னோட தான் இருக்க போகுது, நான் வாங்கியிருக்க சொக்கா என்னோட தான் இருக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது. அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். ஆனால் என்ன மாதிரியே இருக்கவனுக்கு தான் நான் செய்வேன் நினைச்சாதான் அது தப்பு. அதனால அதில் ஒன்றும் தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல நிரஞ்சன். ஓகே, தாவேக்காவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். அவங்களே தட்டு தடுமாறி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒருத்தர் தவிர மற்ற எல்லாருமே புது எம்எல்ஏ, புது மினிஸ்டர்ஸ். நம்ம தோல் கொடுப்போம் அவங்களுக்கு, அதுதான் நல்ல ஒரு சொசைட்டிக்கான அழகுன்னு இவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்து உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுத்து நீங்கள் மக்களுக்கு செய்வீங்க, நாங்கள் வெயிட் பண்ண முடியாது. ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இது ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் நான் வேறு வழியில் கிரிக்கெட்டுக்கு தான் வந்தானோ, சில பேர் அந்த ஃபஸ்ட்டு 6 ஓவர் பவர் பிளேயில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. சில பேர் இல்லை கடைசியாக அந்த டெத் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா, கடைசி 4, 6 அப்போ அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ராட்டஜி இது. இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இதை நான் முதலே சொன்ன மாதிரி தான், யாராக இருந்தாலும் நல்லது செஞ்சால் தட்டி கொடுக்கணும், தப்பு பண்ணால் தட்டி கேட்கணும். இது நம்ம உலகநாயகன் டைலாகு. பட்டு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்டே சொன்னாங்க, அது பாருங்கள் எதுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வாக்குறுதிகள் இதுக்கெல்லாம் ஒன்றும் டைம் கொடுக்கலாமே தவிர, ஆனால் அது என்னது அந்த சட்டம் ஒழுங்கு இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு இது இருக்குது. பட்டு பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுக அவங்களுக்கு எதிராக திருப்பி அவங்க தீய சக்தி, அவங்கள என்ன பண்ணுறோம் பாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு முத நாள்லேருந்து அவங்க தாக்குதலை ஆரம்பிக்கும் போது அவங்க திருப்பி தாக்காமல் என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா? ஏங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்னு திமுகவை பார்த்து தான் மற்ற எல்லாரும் கற்றுக்கணும். அப்படி இருக்கச்சு அவங்க கிட்ட போயிட்டு நாங்கள் டைம் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்கிறாருன்னா கரெக்டு, அது அவங்க சௌகரியம். நீங்கள் போயிட்டு அவரை கேட்க முடியாது ஏன் டைம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய தாக்குதல், நான் என்ன சொல்கிறேன், அவங்க இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க, ஊழல் பண்ணியிருந்தாங்க, இத்தனை கோடி பண்ணாங்க அப்படின்னா இது நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறது? ஏதோ ஒரு ஆடியோவில் வந்தது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், அதை நிரூபிக்கணும் ஆதாரங்களோட. சும்மா அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதானே அவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறீங்கன்னா எந்த பார்ட்டி, எவ்வளோ ஃபண்டு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு இன்னி வரைக்கும் பதில் இல்லை. எல்லா துறையிலும் ஊழல் இருக்கின்றது, எல்லா துறையிலையும் ஊழல் இருக்குது, இது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். திமுக ஊழல் கட்சி அப்படின்னா இன்னும் நீங்கள் தான் இன்னைக்கு புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. எத்தனை வருஷ காலமாக திமுக ஊழல் கட்சின்னு இந்த உலகத்தில் சொல்லின்னு இருக்கிறாங்க. நீங்கள் நிரூபிங்க, அதைத்தானே நாங்கள் எதிர்பார்க்குறோம். யாராவது புதுசாக வரமாட்டாங்களா, அவங்க நிரூபிக்க மாட்டாங்களா, ஊழல் பண்ணவங்களை தூக்கி உள்ளே போட மாட்டாங்களா, இதைத்தான் மக்கள் காலங்காலமாக எதிர்பார்த்து நிற்கிறாங்க. நீங்களும் சும்மா உட்காந்தீங்கன்னு ஊழல் சொல்லிக்கினே இருந்தால் பத்தாது, ஆக்ஷன் எடுக்கணும். உங்ககிட்ட பதவி இருக்குது, அதிகாரம் இருக்குது, காவல்துறை இருக்குது. அப்படி இருக்குச்சா நீங்களும் அதை அப்படி இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க இது விளையாட்டா இதெல்லாம்? ஸோ நடவடிக்கை எடுக்கணும். அவங்க இது மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க அப்படின் போது அப்போ திமுகவில் திருப்பி தாக்க தான் செய்வாங்க. சும்மா இருப்பாங்களா அவங்க மட்டும் என்ன அவியல் பண்ணிட்டு இல்லை போண்டா சுட்டுட்டு இருப்பாங்களா நிரஞ்சன்? ஓகே, ஒரு இறுதியான கேள்வி சார். ஏன்னா 2026 நடந்த மாற்றம் மாதிரி 2031 ஒரு மாற்றம் கிடைக்கும், இதை விட பெட்டரான இது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அவருக்கு? ஆரம்பத்திலேருந்து அவர் அதுக்கான அடித்தளத்தை அமைத்து கொண்டிருக்கின்றார் நிரஞ்சன். இதுதான் நீங்கள் பார்க்கணும். அவங்களாவது அப்ஸ்ட்ராக்ட் செய்வோம் அண்ணன் வந்தால் செய்வார், எங்கள் அண்ணா அவர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர என்ன செய்வார் அப்படின்னு இது வரைக்கும் தெரியல. என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னும் தெரியல. ஏதோ ஊழலை ஒழிச்சுட்டு தான் சொல்கிறாங்க, பார்க்க தானே போகிறோம் நம்ம எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்கள் ரசிகர்களை ஒன்றா நீங்கள் அப்படியே திருப்திப்படுத்தலாம். அண்ணன் பாரு எவ்வளோ பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது ரீல்ஸ்லாம் அள்ளி விட்டுனுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. பட்டு காமன் மேனை அது திருப்தி பண்ணாது. இன்னைக்கு அண்ணாமலைக்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, அதிமுக இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, திமுகவும் அந்த நிலைமையில தான் இருக்குது, கூட்டணி கட்சி இல்லாமல். அப்போ அந்த ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவாக அந்த இடத்துல தன்னை நிலைநிறுத்தி கொள்கின்றார் அண்ணாமலை. அதனால் இது அப்படியே இந்த பாதையில் கண்டினியூ பண்ணார் அப்படின்னு சொன்னால் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நல்ல சான்ஸ் இருக்குது நிரஞ்சன். இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே சார், உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.